இன்னைக்கு வந்து அவல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளா அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாம். இது ஸ்நாக்ஸ் அல்லது டிஃபனா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சிகப்பு அவல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் அவல் கூட யூஸ் பண்ணலாம். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த இதில வந்து நெறைய சத்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அவல வந்து ஒரு 2 டூ 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா உம்மி வந்து குட்டி குட்டியா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியா ரைஸ் மாரியே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்திக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனது ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அவல வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், சூப்பரா அவல் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.